சிறகடிக்க ஆசை சீரியல்ல கிறிஷ் ரோஹிணியோட ரூம்ல போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது மீனா பின்னாடியே வந்து கேட்டுடுறாங்க. மீனாவுக்கு ரோஹிணிக்கும் கிறிஷுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. மீனா முத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. முத்து சொல்றாரு, அவ்வளவுதானே மீனா, ஈஸியா கண்டுபிடிச்சலாம், கவலையப்படாத. சரி, நாளைக்கு நான் கிறிஷ் பாட்டிய பார்க்க போறேன், நீ வரியா? கிறிஷ ஸ்கூல்ல விட்டுட்டு போகலாம் அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டிய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறாங்க. நர்ஸ் அப்பதான் யாரோ ஒரு பொண்ணு வந்து இந்த அம்மாவை பாத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. முத்து கிறிஷ் பாட்டி கிட்ட கேக்குறாங்க, யாருமா உங்களை பார்க்க வந்தது, உங்க பொண்ணா? இல்லப்பா, இல்ல அவெல்லாம் வரல, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்தாங்க. ஏமா பதறீங்க, நான் சாதாரணமா தானே கேட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே முத்துக்கு ஒரு போன் வருது. முத்து போன் எடுத்துட்டு டம்மியா பேசுற மாதிரியே, என்னது அப்படியா, ஐயோ எப்ப ஆச்சு, இதோ வரேன் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என்ன ஆச்சுங்க, என்ன? இல்ல மீனா, மனோஜ் வைஃப் ரோஹிணி, அதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். இப்பதான் மனோஜ் போன் பண்ணி சொன்னான், ரொம்ப அடியான், கேக்குறதே ரொம்ப கஷ்டம்னு அழுகுறான் அப்படின்னு முத்து பதட்டத்தோட பேசுறாரு. மீனாவும் அதை கேட்டுட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. கிறிஷ் பாட்டி உடனே, ஐயோ கல்யாணி என்ன ஆச்சு, எப்பா என்னப்பா ஆச்சு, கல்யாணிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க, என்னால எந்திரிச்சு கூட வர முடியலையே, ஐயோ பாவி, எனக்கு பொண்ணா பிறந்ததுல இருந்து பாவம் அந்த புள்ள இப்படி கஷ்டப்படுதே, அடி பாவி, நீ பெத்த புள்ளையும் விட்டுட்டு இப்படி பண்ணிட்டியே, இப்பதான்ப்பா என்னைய திட்டுனா ஒழுங்கா ரோட்ல பார்த்து நடக்க மாட்டியா, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டா கிறிஷ எப்படி கவனிப்பேன்னு சொல்ல, இவ ஒழுங்கா பார்த்து போயிருக்கலாம்ல, எப்பா உசுருக்கு எதுவும் சேதாரமா, நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு கிறிஷ் பாட்டி அழுகுறாங்க. மா யாருன்னு நினைச்சு அழுகுறீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. எப்பா இன்னும் உண்மையை மறைக்க முடியாதுப்பா, கல்யாணி என் பொண்ணுதான், அவதான்ப்பா உங்க வீட்டுல ரோஹிணியா இருக்கா. மா நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா, நாங்க இவரோட அண்ணன் ஒய்ஃப பத்தி பேசுறோம். மா மீனா, எல்லாமே எனக்கு தெரியும், அந்த வீட்டுல இருக்கிறது என் பொண்ணுதான், நீங்க சொல்றது கல்யாணின்னு சொல்றீங்க, ஆனா எங்க வீட்டுல இருக்கிறது ரோஹிணிமா. ஆமா, அவ பேரை மாத்தி அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்னமா சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்கும்போது கிறிஷோட பாட்டி எல்லா உண்மையையும் அப்படியே உடைச்சு சொல்லிடுறாங்க. மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அம்மா இத நீங்க எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, எத்தனையோ தடவை சொன்னேன்பா, நீ சொல்லு, மீனாவும் முத்தும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவ தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக யாரையுமே நம்பல, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக திரும்ப 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 பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, அது மாட்டிக்கிறவடி, கிறிஷோட வாழ்க்கை அனாதையா போயிடும், பாவண்டி கிருஷ்ணு சொன்னேன், நான் அதெல்லாம் பாத்துக்கிருவேன், நீ ஒன்னும் வாய திறக்காத அப்படின்னு என்ன பார்த்து திட்டிகிட்டே இருப்பாப்பா அப்படின்னு கிறிஷ் பாட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. மீனா உடனே, என்னம்மா இது, பொய் சொல்றது ஏமாத்துறது தப்பில்லையா? தப்புதாமா, எல்லாமே தப்புதான், நான் செஞ்ச தப்பாலதான் அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்க, எப்படியாவது அவளுக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு முத்துக்கிட்ட மீனா கிட்டையும் கெஞ்சுறாங்க கிறிஷோட பாட்டி. இங்க பாருங்கம்மா, எங்க மாமா கிட்ட நாங்க பொய் சொல்ல மாட்டோம், அளவுக்கு காப்பாத்த முயற்சி பண்றோம், அதுக்கு ரோஹிணி ஒத்துழைக்கல, நாங்க கண்டிப்பா எங்க மாமனார்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு போறாங்க. மீனாவும் யாருக்கும் தெரியாம ரோஹிணி கிட்ட விசாரிக்கிறாங்க. கிறிஷ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க வேணா கிறிஷ தத்தெடுத்து வளர்க்குறீங்களா அப்படின்னு மறைமுகமா முத்து கேட்கும்போது, முத்து நினைச்சுக்கிட்டு இருக்க, யாரோ ஒரு பையன் அனாத பையனை நான் ஏன் தத்தெடுத்து வளர்க்கணும், நானும் மனோஜும் சேர்ந்து ஒரு பிள்ளை பெத்துக்குவோம், வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க, அதான் நீங்க தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு என்ன அவங்க கொடுத்தாங்களா? இங்க பாருங்க மீனா முத்து, இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என்ன ரோஹிணி நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க பணக்காரின்னு போய் சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, பாவம் அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்க பாட்டியும் பாவம் தானே, உங்களுக்கும் யாருமே இல்ல, அந்த பையனோட பாட்டியை நீங்க அம்மா மாதிரி ஏத்துக்கலாம், அந்த பையனை உங்க பையன் மாதிரி ஏத்துக்கலாம்ல, நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்க 2 பேரையும் உங்க கூடயே வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. மீனாவும் ஆமாங்கிறாங்க. ரோஹிணி உடனே, என்ன நினைச்சீங்க, யாரோ ஒரு அனாதைய என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனேயே மீனா போய் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க ரோஹிணி கண்ணத்துல. திருட்டு நாயே, பொய் பேசுற கழுத, எவ்வளவு தூரம் போய் பேசுவ, சொந்த அம்மாவ செத்து போச்சுன்னு சொல்லி சொன்ன, இப்ப கூட இவ்வளவு யோசனை சொல்றமே, நீ யோசிச்சிருக்க வேண்டாம், நான் பத்திய எல்லா விஷயமும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தோம், இப்பவும் அவங்கள பார்த்து அனாதைன்னு பேசுற, அத்தை பேசுறதே தப்புன்னு நாங்க 2 பேரும் திட்டிக்கிட்டு இருக்கோம், சொந்த அம்மாவை அனாதைன்னு பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, சுயநலவாதி, சீ கேவலம் நீ அப்படின்னு மீனா திட்டுறாங்க. பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை வந்து ரோஹிணிய கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுற. அப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.